ஹாய் நண்பா. அரசு எண்ணெய் நிறுவனமான ஓஎன்ஜிசியிலிருந்து ஒரு வேறு லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. E1 லெவல் அப்படிங்கிற கேட்டகரியில் அதிகாரி ஜாப் வந்திருக்கு. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து செட்டில்டுங்க. ஏன்னா சேலரி வந்து பேசிக் பே மட்டுமே 60,000 கிடைக்குது. இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷருக்கு மட்டுமே ஒரு 90,000 வரைக்கும் சேலரி இருக்குது. நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குதுங்க. ஸோ முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். இது மாதிரி வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசு எண்ணெய் நிறுவனமான ஓஎன்ஜிசியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓஎன்ஜிசி அப்படிங்கிறது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி. மத்திய அரசாங்கத்தின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனம். மகரத்னா பப்ளிக் செக்டார். ஓகேவா? தற்பொழுது இங்கிருந்து நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புக்கு ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்ஜினியரிங் அண்ட் ஜியோ சயின்ஸ் டிசிப்ளினில் ஆஃபர் பண்ணுறாங்க. E1 லெவல் கேட்டகரியில் வரக்கூடிய அதிகாரி ஜாபுங்க. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து செட்டில்டுங்க. ஏன்னா ஜாபுடைய சேலரி பேக்கேஜ் வந்து வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் சிடிசி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேற லெவலான நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புங்க. இந்த ஜாபுக்கான சேலரி டீட்டெயில்ஸை இன்னும் கிளியராக வந்து போட்டிருக்காங்க. போஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு E1 அப்படிங்கிற கேட்டகரியில் வருது, அதிகாரி ஜாபு. ஸோ பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய். இது வந்து ஜஸ்ட் பேசிக் பே தான். உங்களுக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஒரு 3% கொடுத்துருக்காங்க. அண்ட் 35% ஆஃப் பேசிக் பேல நிறைய அலவன்சஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ பேசிக் பேலேருந்து ஒரு 35% போடுறீங்க அப்படின்னா ஒரு 21,000 உங்களுக்கு அலவன்ஸ் கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பே ரிலேட்டடாக அடிஷ்னலாக கிடைக்குது. அண்ட் இன்னும் நிறைய அலவன்சஸ். இந்த அலவன்சஸ் பேசிக் பே எல்லாமே சேர்த்து பார்க்குறீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஃப்ரெஷருக்கு மட்டுமே ஸ்டார்டிங்லேயே ஒரு 90,000க்கும் அதிகமான சேலரி ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இன்னையிலேருந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வேகன்சி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் அதிகமான வேகன்சி அலாட் ஆகிருக்குதுங்க. ஸோ இந்த வேகன்சி என்னென்ன பொசிஷனுக்கு அவைலபிளாக இருக்குது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். இதில் வேலைவாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சயின்ஸ் டிசிப்ளினுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. அதில் குறிப்பாக நம்ம தமிழகத்துலையும் வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி புதுச்சேரியை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணுற பட்சத்தில் புதுச்சேரியிலையும் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ்லேருந்து ஜாபோடைய நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது AEE மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புங்க. ஸோ அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாபுக்கு BE டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். ஒரு 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதுலேயுமே BE டெக் நீங்கள் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ ஆர் அப்ளைட் பெட்ரோலியம் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக இதில் ஒரு 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த வேகன்சி எல்லாமே எல்லா வகுப்புகளுக்குமே டிவைட் ஆகி கொடுத்துருக்கிறதுனால எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. BE டெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெக்கானிக்கலில் வேலை வாய்ப்பு இருக்குது. ட்ரில்லிங் செக்ஷனில் வந்து கேட்குறாங்க. BE டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரில்லிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா AEE வந்து தனியாக கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 6 வேகன்சி. BE டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் இருக்குது. BE டெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸில் வருது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஜியோ சயின்ஸ் டிசிப்ளினில் இன்னும் நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஜியோலாஜிஸ்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படித்தவங்க ஜியாலஜி எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜியோ சயின்ஸ் டிசிப்ளினில் வரக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கான ஜாபுங்க. இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி BE டெக். இந்த ஜியோ சயின்ஸில் வரக்கூடிய வேலைகள் எல்லாமே மாஸ்டர் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டில் டிகிரி இன் ஜியாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா MSc இல்லைனா MTechல பெட்ரோலியம் ஜியோ சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மொத்தமாக 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க.
அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிச்சிருந்தாலோ ஒரு எம்டெக்கில் பெட்ரோலியம் ஜியாலஜி படிச்சிருந்தாலோ எலிஜிபிள் தான். அதே மாதிரி எம்டெக் இன் ஜியாலஜிக்கல் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் ஜியோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் சர்ஃபேஸ் செக்டாரில் வேலைகள் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஜியோ ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலோ ஆர் எம்டெக்ல ஜியோ ஃபிசிக்கல் படிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜியோ ஃபிசிக்ல வெல்ஸ் அப்படிங்கிற செக்டாரில் வேலைகள் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் ஜியோ ஃபிசிக்ஸ் ஆர் எம்டெக் ஜியோ ஃபிசிக்கல் படிச்சிருந்தாலோ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் ஃபிசிக்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலலாம் வேலைகள் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஜியோ டிசிப்ளினில் ஒரு 10 வேகன்சி, ஆனால் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் கிட்டத்தட்ட ஒரு 100 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ வேகன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகள் வாரியாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் அன்ரிசர்வ்டில் எல்லா வேகன்சியுமே கவர் ஆகுது. அதனால் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். குறைந்தபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனோட மென்ஷன் பண்ணி தெளிவாக டேபிள் காலம் போட்டிருக்காங்க. அன்ரிசர்வ்ட் யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் இந்த வகுப்புகளை சேர்ந்தவங்க இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் 26 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு மேலே இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஜியோ சயின்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் அதிகபட்ச வயது 27. ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் சேர்த்துக்கோங்க. 29 வயது வந்து இன்ஜினியரிங் டிசிப்ளின், 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க ஜியோ சயின்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மென் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணினதும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள், அதுவும் குறிப்பாக இன்ஜினியரிங் டிசிப்ளினில் ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ கேட் எக்ஸாம்லாம் எழுதியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பொசிஷனுக்கு உங்களால் இந்த ஜாபுக்கே வந்து போக முடியும். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கேட் ஸ்கோரை மென்ஷன் பண்ணலை. அவங்களே உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வைக்கிறாங்க. ஃப்ரெஷர் எலிஜிபிளுங்க, ஃப்ரெஷர் வாங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சிபிடி எக்ஸாம் நீங்கள் எழுதுங்க, அதை கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜாப் கொடுத்துட்றோம். ஏன்னா இது பொசிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் ஜாபுங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, லைஃப் வந்து வேறு லெவலில் போகும். அதனால தான் சொல்கிறேன், இன்ஜினியரிங்கில் குறிப்பாக நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்கிறதுனால இன்ஜினியரிங் கேண்டிடேட் கோர் ஃபீல்டில் சைன் பண்ண நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் லாங்குவேஜை சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ சிபிடி எக்ஸாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். சிபிடியில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை வந்து 85 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மார்க்கை 15 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மொத்தமாக 100 மார்க்குக்கு யார் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் கேட்டகரி வைஸாக வந்து ஜாப் கொடுப்பாங்க. சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸை பொறுத்தளவு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு நிறைய கேட்காம கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜில் ஒரு 40 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, மெக்கானிக்கல் ரிலேட்டடாக 40 கொஸ்டின், கெமிக்கலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கெமிக்கல் ரிலேட்டடாக 40 கொஸ்டின், அதே மாதிரி பெட்ரோலியம், அதே மாதிரி ஜியோ ஃபிசிக்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் தென் இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான புக்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் புக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனியாக புக் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அண்ட் தென் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு தனியாக புக் இருக்குது, பெட்ரோலியம்க்கு தனியாக புக் இருக்குது, எலக்ட்ரிக்கலுக்கு தனியாக புக் இருக்குது, ஜியாலஜியாக இருக்கட்டும், ஜியோ ஃபிசிக்ஸு. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே, இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜுக்கான புக்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக நான் உங்களுக்கு வீடியோவில் டேக் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த 3 டாப்பிக்லையுமே நீங்கள் படிக்கக்கூடிய புக்ஸை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. மொத்தமாக உங்களுக்கு 85 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ டைம் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 2 மணி நேரங்கள் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தாங்க. ஸோ 4 ஆன்சர் இருக்கும். ஒரு ஆன்சர் நீங்கள் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னை மட்டும்தான் இருக்குது. ஸோ தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே சென்னை போய் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி புதுச்சேரியை சேர்ந்தவங்களும் சென்னை போய் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும்.
எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், ஃபைல் சைஸ் என்ன, எல்லாமே தெளிவாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்போவுமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹையாக தான் இருக்கும். ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ், லைக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் இருக்கிறவங்க இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. குறிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு வேலை வாய்ப்பு வருது, ஹையர் லெவல் போஸ்ட்லாம் வருதுன்னா கேட் ஸ்கோரை வச்சு தான் கேண்டிடேட்டை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, அதுவும் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம் சிபிடி எக்ஸாம் மூலமாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கோர் ஃபீல்டில் சைன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா புக்ஸையுமே வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1 by 1 கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.